அம்மாவை தாக்கிய நோய், எத்தனையோ அவமானம், எதிர்த்து ஜெயித்த பிரியங்கா ரோபோ சங்கரின் கண்ணீர் கதை. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக செவ்வாய்க்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அவரின் உடல் வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ரோபோ சங்கர், அவரது மனைவி பிரியங்கா இருவரும் வாழ்க்கையில் படாத கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்திற்கு வந்தார்கள். இந்த செய்தியில் பிரியங்கா சந்தித்த அவமானம், வலியை பார்க்கலாம். பிரியங்காவின் அம்மா போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி ஆவார். அப்படி இருந்த போதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் டான்சராக இருந்துள்ளார். அம்மா டான்சராக இருந்ததால் பிரியங்காவிற்கும் நடனத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு அவரும் ஸ்டேஜ் டான்சராக மாறினார். அப்போதுதான் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அக்கா செந்தாமரையுடன் வந்துள்ளார். அதே நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் சில்வர் பெயிண்ட் அடித்துக்கொண்டு ரோபோ போல செய்து காட்டி கை தட்டலை அள்ளியுள்ளார். அப்போதுதான் பிரியங்கா முதன்முறையாக ரோபோ சங்கரை பார்த்துள்ளார். ரோபோ சங்கரின் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிரியங்காவும் அவரது சகோதரி செந்தாமரையும் நடனமாடியிருக்கிறார்கள். அதை பார்த்த பலரும் ஒன்ஸ் மோர் என கேட்டு கூச்சல் போட்டுள்ளனர். அந்த சந்தத்தை கேட்ட ரோபோ சங்கர், பெயிண்ட் பூசி கடுமையான உழைச்சி ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் செய்தோம், அதற்கு யாரும் ஒன்ஸ் மோர் கேட்கல, டான்ஸுக்கு கேட்காங்களா என நினைத்து கொண்டு பிரியங்காவின் டான்ஸை பார்த்திருக்கிறார் ரோபோ சங்கர். நிகழ்ச்சியில் முடிந்ததும் இருவருமே ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்போதுதான் இருவருடைய மனதிலும் காதல் மலர்ந்துள்ளது. பிரியங்கா குண்டாக இருந்ததால் அந்த நேரத்தில் பலவிதமான அவமானங்களையும் கேலி பேச்சுக்கும் ஆளாகியிருக்கிறார். ஆனால் சங்கர் அதை பார்க்காமல் அவரை மனதார காதலித்துள்ளார். இதுவே சங்கர் மீது மதிப்பையும் மரியாதையையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முயற்சி எடுத்தபோது குடும்பத்தில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துள்ளன. ஆனால் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி ரோபோ சங்கரும் பிரியங்காவும் 2002 வடபழனி முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் இருவரும் தங்குவதற்கு வீடு இல்லாமல் அக்காவின் வீட்டில் சில மாதங்கள் வாழ்ந்துள்ளனர். அதன் பிறகு படிப்படியாக கடுமையாக உழைத்து இன்று ரோபோ சங்கர் மனைவியாக மட்டுமல்லாமல் தனக்கு என்று ஒரு தனி அடையாளத்தையும் உருவாக்கி கொண்டார் பிரியங்கா. ஒரு சில படங்களில் நடித்த இவர் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ஃபாலோவர்களை வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட இவர்கள் தனது ஒரே மகளான இந்திரஜாவின் திருமணத்தை திரைத்துறையை வியந்து பார்க்கும் அளவிற்கு நடத்தினார்கள். திருமணத்தின் போது பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தன. அதேபோல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட போது குடித்து இப்படி ஆகிவிட்டார், இதற்கு மேல் அவர் பிழைப்பது கஷ்டம் என்றெல்லாம் பேச்சு எழுந்த போதும் 4 மாதம் போராடி தனது கணவரை மீண்டும் பழைய நிலைக்கு ரோபோ சங்கராக மாற்றினார். தொடர்ந்து விமர்சனம். ஆனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் செவ்வாய்க்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை இரவு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அவரது உடல் வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் அவரின் மருமகன் கார்த்திக் ஈமச்சடங்குகளை செய்து முடித்தார். கணவரின் இறுதி ஊர்வலத்தில் பிரியங்கா நடனமாடியது பேசுபொருளாகி பலரும் பிரியங்காவை விமர்சனம் செய்து வருகின்றனர். பிறந்ததிலிருந்து தற்போது வரை பல விமர்சனங்களை சந்தித்து வந்த பிரியங்கா இதையும் எளிதாக கடந்து இந்த துக்கத்தில் இருந்து மீண்டு வருவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.